திரு பிரியன், இந்த முறை கூடுதலாக கவனத்தில் கொள்ளப்படுதோ மதுரை எல்லா கட்சிகளாலையும்? வழக்கமா தெற்கு பகுதிக்கு அரசியல் கட்சிகள் பொதுவாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது தேர்தல் வரும்போது கொடுப்பாங்க. அது திரையுலகமா இருந்தாலும் சரி, அது அரசியல் உலகமா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே மதுரை தெற்கு பகுதிகள் ஒரு ஒரு பொட்டன்சியலான ஒரு ஆதரவு தளமா அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது எம்ஜிஆருக்காகட்டும் இல்ல வேறு நடிகர்களுக்காகட்டும் ஒரு ஆதரவு இருக்கு. அதிமுகவுக்கும் தெற்கு பகுதி கொஞ்சம் ஆதரவு தளம் இருக்குன்றது நம்ம இல்லை, திமுகவுக்கும் இருக்கிறது நம்ம இருக்கிறது. ஆனா மதுரை மையமா வைத்து விஜய் மாநாடு நடத்தினது, அப்புறம் திமுக பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்து செல்வது என்பது, அப்புறம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் மதுரையை மையமா வச்சு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, இதெல்லாம் நீங்க சொன்ன ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதாவது திமுக வாக்குகளை குறிவைத்து அதோ போகுது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது குறிவைத்தான் போல. ஏற்கனவே அதிமுக வாக்குகள் திமுக வாங்கிடுச்சு. அது குட்டியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே வாக்குகள் இழந்துட்டாங்க. பார்லிமெண்ட் தேர்தலே வாக்குகள் இழந்துட்டாங்க. 21 தேர்தல கூட ஓரளவுக்கு அதிமுக 21 தேர்தலே அதிமுக பெருசாங்க இல்ல. ஏன் இந்த அவசியம் வந்தது? பழனிசாமிக்கு ஏன் மதுரையை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் வருதுன்னா, பலவீனமா இருக்காங்க சார். பலவீனமா இருக்கும்போது டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் வரதான் செய்யும். ஏன்னா 21 தேர்தல் என்னாச்சு? மொத்தம் 10 மாவட்டங்கள், திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி போனீங்கன்னா 10 மாவட்டங்கள், 10 மாவட்டங்கள் 58 தொகுதிகள். 58 தொகுதிகள்ல திமுகவும் அதை கூட்டணி கட்சிகளும் 41 தொகுதிகள் வாங்கினாங்க. இவங்க கூட்டணி கட்சிகள் 16, அதிமுக ஒரு பாஜக 17 தொகுதியும் அவங்க வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது 21 தேதியிலே அதுதான் நிலைமை. திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் இருக்கும்போது அதான் நிலைமை. கூட பாமக வேற இருந்தாங்க அப்போ. அதனால இப்போ என்ன நிலைமை? பார்லிமெண்ட் தேர்தல்ல ஒன்னும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. மொத்தமே தெற்கு பகுதியில 10 மாவட்டங்கள்ல இருக்கிற மொத்த ஓட்டுக்கு 1,60,00,000 தான் ஓட்டு இருக்கு. போன பார்லிமெண்ட் தேர்தல் அங்க பதிவானது 1,05,00,000 ஓட்டு. பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாங்கினது 23 லட்சம் ஓட்டு. அதுல பாஜக மட்டும் 10 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. அதே மாதிரி அதிமுக தனது கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து வாங்கினது 17,95,000 ஓட்டு. அதுல அதிமுக மட்டும் வாங்கினது வெறும் 10 லட்சம் ஓட்டு. இப்ப பாஜக மட்டும்தான் இருக்கு. 2 பேரும் ஆளுக்கு 10 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 2 பேரும் சேர்த்தா 20 லட்சம் தான் வருது. ஆனா திமுக 60 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காங்க சார். 50ல இருந்து 60 லட்சம் ஓட்டு திமுக கூட்டணி கட்சிகள் வாங்கியிருக்காங்க. அப்ப அதிமுக எங்க இருக்கு? தெற்குல எங்க இருக்கு அதிமுக? பாஜகவும் சேர்த்து தான் சொல்றேன், எங்க இருக்கு? ரெண்டுமே இல்ல. ஆக்சுவலா ஐ எம் டெல்லிங் யூ தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தே ஆர் நாட் தேர் அட் ஆல். 3 கம்யூனிட்டி இருக்கு. ரவீந்திரன் கோசாமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். 3 கம்யூனிட்டி இருக்கு அங்க மொத்தம். இவரு தேவேந்திர குல வேளாளர், நாடார், அதுல கிறிஸ்டியன், இந்து, முக்கலத்தோருடைய இது தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு தினம் வெளில வந்துட்டாரு. ஓபிஎஸ் இன்னைக்கு வெளில வந்துட்டாரு. நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை தான் பேசுறேன். நாளைக்கு நிலைமை மாறும். இன்னைக்கு தினகரனும் இல்ல, அங்க இல்ல. ஓபிஎஸ் அங்க இல்ல. அப்போ முக்கலத்தோர் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைச்சுமா? கிடைக்காத. போன வாட்டியே கிடைக்கல, இந்த வாட்டி கிடைக்காது. தேவேந்திர குல வேளாளர் அவங்க பார்ஷியலி கொஞ்சம் பாஜக சைடுல இருக்காங்க, பெரும்பாலும் திமுக சைடுல இருக்காங்க. நாடார்ல கிறிஸ்டியன் நாடார் இந்த வாட்டிக்கு நிச்சயமா திமுக தான் போடுவாங்க. கொஞ்சம் பேர் இளைஞர்கள் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்து நாடார்களும் பாஜக, திமுக ரெண்டுக்கும் டிவைட் பண்ணிப்பாங்க. அப்படி எல்லாம் பார்த்தா கூட திமுக, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தா கூட, நயினார் நாகேந்திரன் அந்த சைடுல இருந்தா கூட, சவுத்துல இருந்தா கூட, இந்த வாட்டி அவங்க இதே நிலைமை நீடித்தால், யார் எந்த கூட்டணி எந்த கட்சியும் அங்க போய் சேரல, இதே பாஜக அதிமுக தான் அங்க இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை தழுவும். தெற்குல படுதோல்வியை தழுவும். சாதாரண தோல்வி இல்ல. போன வாட்டி வாங்கினோட படுதோல்வியை தழுவும். என்னன்னா 1,05,00,000 ஓட்டு பதிவான பார்லிமெண்ட் தேர்தல்ல இந்த 2 கட்சியும் தனித்தனியா வாங்கின ஓட்டு 10 லட்சம் தான் சார். எங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு தூரத்துல பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை வலிமையா மாற்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, தினகரனை வெளியில அமிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட தினகரன் விரக்தி தெரிஞ்சு வெளியிலே போயிட்டார். இனிமேல் நான் தினசரி முடிவு பண்ணுன்னு போயிட்டார். பாஜக இடத்துக்காக இவங்களெல்லாம் வெளில துரத்துறாங்க. இவங்களெல்லாம் வெளில துரத்து என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி வின் பண்ண போறீங்க? உங்களை நோக்கி எந்த கட்சியும் வரவே இல்லையே. எப்படி வின் பண்ண போறீங்க? உங்களை நீங்க பலப்படுத்திக்கல, இருக்கிறவங்களும் போயிட்டு இருக்காங்க. எப்படி வின் பண்ண போறீங்க? விஜயை பொறுத்த மட்டும் விஜய் நிச்சயமாக குறி வைக்கிறார், வாக்குகளை குறி வைக்கிறார். ஆனா ஏற்கனவே அதிமுக அது கிட்ட இருந்த பெண்கள் வாக்குகளை திமுக இழந்துருது. அதுக்கு காரணம் திமுக போட்ட அந்த திட்டங்கள் தான் காரணம். பெரும்பாலும் இந்த திட்டங்கள் காரணமாக பெண்கள் அங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அப்ப அதிமுக இருக்கிற மிச்சம் இருக்கிற ஆம்பளைங்களோட ஓட்டை விஜய் இது பண்றாரு, ட்ரை பண்றாரு, இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சோ எடப்பாடி தன்னுடைய செயலின் காரணமாக ஒரு அதிமுக என்ற ஒரு நல்ல கட்சியை, மாபெரும் கட்சியை கிட்டத்தட்ட அழிவு பாதைக்கே கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கமே இல்லை. தன்னுடைய பதவி இருந்தா போன்ற எண்ணத்துல அவர் செயல்பட்டு இருக்கார்.
இதை வந்து விஜயும் திமுகவும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. திமுக ஏற்கனவே புரிஞ்சுட்டாங்க, ஓட்டை வாங்கிட்டாங்க. இப்போ விஜய் மிச்சம் மீது இருக்கிற ஓட்டை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி நிலைமையை நினைத்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது என்பது என் கருத்து. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி சொல்றேன். எனக்கு ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. அக்னிஸ்வரன் உடனே எதிர்க்கிட்டு வருவாரு, அது மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. அதிமுக என்கிற கட்சி நல்லா இருக்கணும், உயிரோட்டமா இருக்கணும்னு நினைச்சு சொல்றேன். ஒரு மனிதரின் சுயநலம் காரணமாக அது போயிடக்கூடாதுன்னு கே.சி. பழனிசாமி சொல்வார். அவரோட கருத்தை ஒட்டிதான் இதை சொல்றேன் நானு. தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறது. அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. போனா மட்டும் போறாது, அவர் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஓகே, அக்னீஸ்வரனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இப்பவே கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு நமக்கு எதிரான்னு நினைக்கிறேன். 3 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? ஒண்ணு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு கணக்கு சொல்றீங்க, 1 கோடி வாக்குகள் திமுக கூட்டணி வாங்கிட்டாங்க. அதிமுக பாஜக 1 கோடி வாக்கு பதிவாச்சு. 60 லட்சம் திமுக வாங்கினாங்க, 20 லட்சம் தான் அதிமுக பாஜக சேர்த்து வாங்கினாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது நாடாளுமன்ற தேர்தல்ல, இது சட்டமன்ற தேர்தல்ல அந்த ஈக்குவேஷன் மாறாதா? 2021 சட்டமன்ற தேர்தல்ல 10 தொகுதிகள்ல மதுரையில 5 வாங்குறாங்கல்ல, அந்த ஈக்குவேஷன் மாறாதா? அப்படியேவா இருக்க போகுது? இல்ல, நீங்க மதுரை நகரத்தை மட்டும் சொல்றீங்க. நான் சொல்றது 10 மாவட்டங்களையும் சேர்த்து சொல்றேன். ஆக்சுவலா அங்க இருக்கிற 58 தொகுதிகள் 21ல வெறும் 17 தொகுதிகள் தான் அதிமுக பாஜக 1, அதிமுக 16 வாங்கினாங்க. மத்த 41 தொகுதிகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வாங்கிட்டு போனாங்க ஆக்சுவலா. அதனால நீங்க அந்த மாதிரி கணக்கு. இப்போ ஆன்டி இன்குமென்சி இருக்கு. அந்த ஆன்டி இன்குமென்சியோட முழு பயனும் அதிமுகவுக்கு போய் பெனிஃபிட்டும் அதிமுகவுக்கு போய் சேரும் நீங்க நினைச்சீங்கன்னா அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அந்த திமுக ஆன்டி இன்குமென்சி பல்வேறு மட்டங்கள்ல இருக்கு. அதோட நல்ல திட்டங்கள் காரணமாக அந்த ப்ரோ இன்குமென்சியா திமுக மாத்திரத்துக்கு ட்ரை பண்றாங்கன்றது வேற விஷயம். இன்னைக்கு வரையும் திமுக ஆட்சிக்கு எதிராக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கு. ஆனா ஆட்சியை விலக்கே தீரணும், ஓட்டியே தீரணும், ஒழிச்சே தீரணும் அப்படின்னு மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா 67 காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கு மக்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் கொந்தளிக்கல. 77 திமுக ஒழிக்கிறதுக்கு மக்கள் கொந்தளிச்சாங்களே, அந்த மாதிரி கொந்தளிக்கல. இன்னைக்கே இருக்கு. பட் ஆனா ஒட்டுமொத்தமா ஆட்சியே போகணும்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் இன்னும் எந்த விதமான மாற்றத்துக்கும் உள்ளாகல என்பது என்னுடைய கருத்து. அதே சமயம் பாத்தீங்கன்னா என்னதான் ஆன்டி இன்குமென்ஸா கூட 20 லட்சத்தை நீங்க 30 லட்சமா மாத்தலாமே தவிர 20 லட்சத்தை 60 லட்சமா நீங்க மாத்த முடியாது சார். எப்படி மாத்துவீங்க? சரி.